இங்க வந்தோடனே 4 மாசத்துக்கு தைராய்டு இருந்துச்சு. இப்பதான் நான் போன வாரம் தான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ரத்தம் கொடுத்துட்டு எனக்கு சொன்னாங்க உனக்கு என்ன ஹைப்பர் தைராய்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 2 பாட்டில் தான் எடுத்தேன். ஒரு காஃபி கிளியர் ஆயிடுச்சு. மூஞ்சிலாம் ரொம்ப வீக்கமாயிருச்சு. ஏன்னா அம்மா ஹைப்பர்னா வந்துட்டு ஆமா வீங்க உடம்புல என்னால செய்ய முடியல. ஏன் போய் சொல்லணும்? ஒரு வேலை செய்ய முடியல, நடக்க முடியல, சமைக்க முடியல, எதுவுமே இல்ல. 2 பாட்டில் தான் முடிச்சேன். வெரி குட். நான் விட்டுட்டேன். ஒரு வீடு எடுத்தனால கொஞ்ச நாளா விட்டுட்டேன். இப்பதான் நான் 2 பாட்டில்ல என்னோட வித்தியாசம் வந்து கிளியர் பண்ணிடுச்சு. அப்படி சொன்னாக்கா நடக்க முடியல, நிறைய வீங்கி இருக்கும். அந்த தைராய்டு இப்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் படம் அனுப்பி விடுறேன் குரூப்ல. ஓகே, ரொம்ப குறைஞ்சிருச்சு. 2 கையும் தூக்கி என்னால பல்லு விளக்க முடியல. ஆமாவா? 2 கால் வச்சு நடக்க முடியல. தைராய்டுனால ஆமா இருந்துச்சு. அவருக்கு பிறக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்துச்சு. சரி சரி. இப்போ வந்து 2 மாசம் நான் இந்த 2 பாட்டில் முடிச்சிட்டேன். காஃபி ஒரு இது முடிச்சிட்டேன். பழையபடி எனக்கு கொண்டுட்டு வந்துருச்சு இந்த வியாதியை. அப்பா டைம்க்கு உண்மையிலே சொல்றேன். ரியலி யாராரு எடுத்து சாப்பிடணுமோ சாப்பிடுங்க. வாழணும் அப்படின்னாக்கா என் பிள்ளைங்களை பார்க்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா இந்த தைராய்டு என்ன இந்த மாதிரி வாட்டிச்சேன்னு. உண்மையிலேயே நம்ம சீக்கு இல்லாம வாழணும் அப்படின்னாக்கா இதுதான். அங்க பாருங்க பேனரே.